வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபேக்ட் என்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி, இன் ட்ரூத், இன் ரியாலிட்டி அப்படின்ற மீனிங் வரும். இதுக்கு டீப்பர் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடிங் மோர் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன், அதாவது குறிப்பிட்ட தகவலை சேர்த்து சொல்றது. கரெக்டிங் எ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட், முன்னாடி சொன்னதை கரெக்ட் பண்ணி சொல்றது. ஆடிங் மோர் டீடைல்ஸ், நிறைய டீடைல்ஸை சேர்த்து சொல்றது. இந்த மாதிரி இடத்துலலாம் இன்ஃபேக்ட் வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 7 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபேக்ட்ன்ற வேர்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். I thought he is going to be punished, but in fact he got rewarded. இந்த இடத்துல இன்ஃபேக்ட் என்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் மோர் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் அந்த மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு தண்டனை கிடைக்கும்னு நான் நினைச்சேன், ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு ரிவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐ தாட் he is going to be punished, but in fact he got rewarded. ரெண்டாவது பார்ப்போம். She said it was a difficult task, but in fact it was quite easy. இந்த இடத்துல இன்ஃபேக்ட் என்ற வேர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டிங் எ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கஷ்டமான வேலைன்னு அவ சொன்னான், ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. She said it was a difficult task, but in fact it was quite easy. மூணாவது பார்ப்போம். I enjoyed the movie and in fact I am planning to watch one more time with my family. இந்த இடத்துல இன்ஃபேக்ட் என்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் மோர் டீடைல்ஸ் என்ற மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்ததுல எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால அந்த படத்தை இன்னொரு வாட்டி என் ஃபேமிலியோட பார்க்கலான்னு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. I enjoyed the movie and in fact I am planning to watch one more time with my family. நாலாவது பார்ப்போம். ராஜேஷ் was in fact near the accident spot by the time I reached him. இந்த இடத்துல இன்ஃபேக்ட் என்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலின்ற மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ராஜேஷை பார்க்க போகும்போது அவன் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டு பக்கத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ராஜேஷ் was in fact near the accident spot by the time I reached him. அஞ்சாவது பார்ப்போம். I realized that in actual fact his birthday is coming a day earlier than I thought. In actual factன்றது ஒரு ஃப்ரேஸு, ரியலின்ற மீனிங்ல இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா உண்மையிலே அவன் பர்த்டே வந்து நான் நினைச்ச நாளுக்கு முன்னாடி நாள்லயே வந்துருது, இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. I realized that in actual fact his birthday is coming a day earlier than I thought. ஆறாவது பார்ப்போம். Is he new around here? As a matter of fact he lived here for 15 years. As a matter of factன்றது ஒரு இடியம், இதுக்கும் ஆக்சுவலின்ற மீனிங் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லும் போது, ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது அந்த மாதிரி நேரத்தில் as a matter of factன்ற ஒரு இடியமை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா அவன் இந்த ஏரியாவுக்கு புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவன் இந்த இடத்துல 15 வருஷமா வாழறான் அப்படின்னு சொல்றாங்க. Is he new around here? As a matter of fact he lived here for 15 years. இந்த இடியமை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. We thought that we are going to live forever, but as a matter of fact we can't even live for 100 years. இந்த உலகத்துல நம்மலாம் நிரந்தரமா வாழ போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலே என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நம்மளால 100 வருஷங்களை வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. We thought that we are going to live forever, but as a matter of fact we can't even live for 100 years. In fact, in actual fact, as a matter of fact, இந்த மூணுத்தையும் பார்த்தீங்க.
கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்த்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி நீங்களே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.